ஆர்எஸ்எஸ் நபர்களால் திட்டமிட்டு திணிக்கப்பட்ட ஒரு குழு என அதனுடைய குரல்தான் பிரவீன் சக்கரவர்த்தி மற்றும் மாணிக்கம் தாக்கூர் போன்றவர்கள். அது மட்டும் இல்லை, நம்ம திருச்சி வேலுச்சாமி இவர்களை எல்லாம் குருமூர்த்தி தூக்கி பிடிக்கும் போதே இது தெளிவாக தெரியும். இது ஆர்எஸ்எஸ் அணி. குருமூர்த்தியோட எக்ஸ்பேஜில் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் இவங்களுடைய ஆதரவு தொடர்ச்சியாக தரப்படும். பட் இந்த மாதிரி சக்திகளை உடனடியாக கண்டறிந்து களையக்கூடிய நிலையில் காங்கிரஸ் தலைமை இல்லை என்பதுதான் ஒரு அவங்க சொல்கிறது என்னென்னா, அந்த எங்களுடைய கட்சி தனித்து போட்டுக்கிட்டால் தான் வளர முடியும், எங்களுடைய கட்சியின் வளர்ச்சி தான் எங்களுக்கு முக்கியம், அதை நாங்கள் பேசாமல் எப்படி இருக்கிறது, அதை பேசினா எங்களை சங்கின்னு சொல்கிறது தவறு இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க. ஒரு கட்சி வளர வேண்டும் என்றால் தெளிவான கொள்கைகளை அறிவிப்பது ஒன்று, ரெண்டாவது கிரவுண்ட் லெவல் ஒர்க். இது ரெண்டையுமே செய்யாமல் இப்போ மாணிக்கம் தாக்கூரோ அல்லது பிரவீன் சக்கரவர்த்தியோ ஆர்எஸ்எஸ்க்கு எதிராக தீவிர கருத்துக்களை வைக்கிறார்களா? ஏன்னா ஆர்எஸ்எஸ்காரர்கள் தான் அவருடைய கூட்டாளிகள். அதனால் அந்த வகையிலையும் அவங்களால முடியாது. இப்போ ராகுல் காந்தி ஒரு தெளிவாக இருக்கிறார். ஆர்எஸ்எஸ் இந்தியாவின் சாபக்கேடு, அதை எதிர்த்து நிற்கணுங்கிறதுல தெளிவாக அறிவிக்கிறார். அந்த கருத்தை, அந்த கோட்பாட்டை தீவிரமாக எடுத்து களமாடுபவர்களாக இந்த சங்கிகள் இல்லை. அவங்க பிஜேபி எதிர்ப்பு பேசுகிறாங்கல்ல, அது ரேராக எப்போது ஒரு வாட்டி சொல்கிறது. பட் அவர்களோடு கூட்டணியில் இருக்கிறார்கள் என்பதுக்கு தான் நான் ஒரு கிளாரிங் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். குருமூர்த்தி என்பவர் தமிழ்நாட்டில் திராவிட இயக்கம் களையப்பட வேண்டும் என்பதில் நம்பர் 1 சக்தி. அவர் பாராட்டுறார், அவர் தூக்கி பிடிக்கிறாருன்னா எப்படிப்பட்டவங்களாக இருப்பாங்கன்றது நம்பர் 1. ரெண்டாவது, களப்பணிகள் எதுவுமே கிடையாது. என்ன இப்போ மதுரை தளபதி சொன்ன கருத்து உண்மையான கருத்து. அதாவது இன்றைக்கி ஃபீல்ட் லெவலில் ஒர்க் பண்ணால் அங்கே யாரும் இல்லை. காங்கிரஸில் தொகுதிக்கு 3000 பேர் கூட இல்லை அப்படிங்கிறதும், பூத் லெவல் ஏஜென்ட்ஸ் போடுறதுக்கு இல்லை, அந்த நெட்வொர்க்கிங் இல்லை, எதுவுமே இல்லை.